டிட்டோ. அவர் கொடி ஏற்றினா பிறகு கொடியை நட்டி மேடையை வாசிக்கான்ல, போட்டான் கணக்கு போட்டான். கணக்கு குழல் ஊதி கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி தலபாயபுரம் செட்டியார்பேட்டையில் மேடையில் உட்காந்து வாசிட்டான். அது கணக்கை போடுற அந்த கணக்கை முடிக்கண்டா அப்படின்ட்டார். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கணக்கை போடு கணக்கை முடி அப்படின்ட்டார். இவன் கொட்டு மேலே வாசி கொட்டு மேலே அடித்து மேடையில் உட்காந்து கொடியை தூக்கி நட்டுட்டான். எம்எல்ஏ வண்டி 4 வீலர் 2 வீலர் அனைத்து ஒத்த வண்டி அவன் வீட்டில் இராது. இராணுவ முப்போட வானரப்போட வரையில் அள்ளி தூக்கி நடிச்சென்றில் எரிச்சிருவான். முடிஞ்சு வச்சுருவான் அவன் கணக்கு போட்டுக்கிட்டு திடீர்னு கணக்கு கொடுப்பார். ஓலச்சோட தூக்கி எறிவார். இந்த கணக்கை போட்டு இந்த கணக்கை போட்டு இந்த கணக்கை போட்டுன்னு. அப்போ எம்எல்ஏ ராஜபாளையம் தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, சிலுவத்துறை நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. எல்லாம் ஒத்த வண்டி இராது எரிச்சிருவார். ரோட்டு காட்டில் ஃபைனான்ஸ் போட்டு நுப்பாட்டி வச்சுருப்பான் 4 வீலர் 2 வீலர் அதையும் தூக்கி எரிச்சிருவார். எரிரா அப்படிம்பாரு. எரிரா நடு ரோட்டில் விட்டு எரிரா. எரிக்கையில் ஓடுவான். புரியா? எங்கே ஓடுவான்? இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குன்னா களைஞ்சி ஓடுதானா அந்த மாதிரி இவனை ஓட விடுவார். ஆதார கார்டில் கடைகளை கட்டி கூவ மாதிரி குத்த வச்சு கிடக்கானா அத்தனை வண்டிக்காரனும் ஓடுவான், அத்தனை கடைக்காரனும் ஓடுவான். ஏண்டா உனக்கு இருப்பு இடம் ஆடை சாப்பாட்டு உணவு பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கேன், இது தவிர எதுக்கடா மூளையை திரிச்சு எல்லாம் அரசியல்வாதி செஞ்ச கூத்தில் இப்போ ஓடுது. அதனால் இப்போ தெற்குப்பாளையம் ராஜபாளையம் உள்ள ஒரு அரசியல்வாதி கொடியை தூக்கி கொடியை ஆட்டி மேடையில் உட்காந்து வாசிக்கான். குழல் ஊதுதான், கொட்டு மேலே அடிக்கான், பிபி ஊதுதான், சிங்கி தட்டு தான் மேடையில் உட்காந்து. புரியுதா? முன்னாடி ஒரு 10 20 பேர் 30 பேர் உட்காந்து நாக்காலை விட்டு வைதான். போடா முட்டா பேலை, போடா காமுட்டா பேலை, போடா நீ நரகளை சாப்பிட்ற பேலை, ஏலே கலாணி பேலை மொல்ல மாதிரி முடிச்சைக்கு பேலை, இங்கேருந்து சென்னை வரைக்கும் கலாணி பேனு அவன் நாக்காலை விட்டுட்டு போயிட்டான். நாக்காலை விட்டு நம்ம மானிட பிறவி. அதனால் கணக்கு போட்ட நேரத்தில் கொடி ஏற்றினா பிறகு கைலாசத்தில் பின்புறத்தில் தலபாயபுரம் செட்டியார் வீட்டில் கொடியை ஏற்றி கொடியை நட்டு மேடையில் உட்காந்து வாசிட்டான். இது இந்த கணக்கு போட்டவனே நம்ம கணக்கெலாம் யூடியூப்பில் போகுதே அங்கே ஒரு இடத்துல அப்படின்னு இவன் நினைப்பான். இவர் முற்றுப்புள்ளி வைப்பார். புரியுதா? படைக்காரு ஏன்ட்டியா விளையாடுதாடா அப்படிம்பாரு. புரியுதா? படைக்கிறது நான், ஏன்ட்டியா நீ விளையாடுதா? உன்னை குறி பார்த்து தட்டுற இடம் எப்படி கணக்குங்கிறது இது முப்படை வானரப்படைக்கு மிலிட்ரிக்கு கொடுக்காரு. இந்த கணக்கு பூரா மிலிட்ரி ஏப்பா இராணுவம் முப்படை வீரர் பூரா புரிஞ்சுக்கப்பா. கைலாசத்துக்கு பின்னாடி எவ்வளோ கணக்கு போட்டிருக்கோம், முன்னும் பின்னும் கணக்கு போட்டிருக்கோம். அந்த கணக்கை பூரா எடுத்து அலசி எடுத்து முடிச்சிருங்கப்பா. எங்கே முடிக்கணுமோ முடிச்சு விட்ருங்க. முடிஞ்சு வச்சு கணக்கு. அதனால் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. கொடியை தூக்கக்கூடாது. கொடியை இவன் அகம்பாதத்துக்கு செய்வான். எங்களுக்கே கோவம் வருது. அவர் உட்காந்து சிவலிங்கம் கொடி உச்சியில் உட்காந்து உலக நாடு பறந்துக்கிட்டு இருக்கு. கொடியை பூரா இப்போ நெருக்கி வாராரு. இவன் இந்த தமிழ்நாட்டில் உள்ளவன் சேட்டை பண்ணுவான், அகம்பாதம் பண்ணுவான், கொட்டு அடிப்பான். கொட்டு மேலே ஏலே எம்பியாக இருக்கிறவன் மந்திரியாக இருக்கிறவன் கணக்கை விட்டாச்சு பார்த்துக்கோ. கைலாசத்தில் உன் கட்சிக்காரன் உன் கொடிக்காரன் தூக்கி ஆட்டுதான். அதே மாதிரி 2 கட்சிக்காரனும் கருப்பு சேப்பு வெள்ளை அவன் அமைதியாக போகிறான். ஐயா உட்காந்துட்டாரு. நம்ம எதுவுமே வாசிக்கக்கூடாது, கணக்கு போட்டுருவார். எங்கனையா பார்ப்பாரு கணக்கு போட்டாருன்னா இப்போ நம்ம தொலைஞ்சோம். அதனால் அமைதியாக போகிறான். போடு ஈடு வைக்காத, போடு எல்லாம் காவல்துறை பூரா புரிஞ்சுக்கோ. போடு என்னையை பாரு என் மோரே பாருன்னு தூக்கி உள்ள ரோட்டு காட்டுகளில் வச்சு என் மோரே பாரு, என் வீட்டில் என் பொண்டாட்டியை பாரு, என் பிள்ளைய பாருன்னு போட தூக்கி வைக்கான். எப்பா எம்எல்ஏ பூரா தூக்கி வைக்கான், எம்பியை தூக்கி வைக்கான். அவன் பொண்டாட்டி மாதிரி புள்ள பேரம்பேத்தி இறக்கி தூக்கி மாட்டுங்கடா. இப்போ ஏற்கனவே 4 வீலரை நெரிச்சு மிதிக்காரு, அதோட சேர்த்து நெரிச்சு பூரா ரோட்டு காட்டில் ரத்தமாக போட்டோம். முக்கால் சத்தியம் குடலு மூளை கண்ணு செதறணும், முக்கால்